சார், மேடம் யாராவது இருக்கீங்களா? இதோ வரேன். யார் சார் நீங்க? என்ன வேணும்? நான் வாக்காளர் அடையாள அட்டைக்கு கணக்கெடுக்க வந்திருக்கேன் மேடம். ஓ அப்படியா? என்னன்னு சொல்லுங்க சார். உங்க வீட்டுல மொத்தமா எத்தனை பேர் மேடம்? 5 பேர் சார். அப்படியே ஒவ்வொருத்தர் பேரா சொல்லுங்க. என்னோட பேர் திவ்யா, வயசு 22. என் மாமியார் பேர் சீதா, வயசு 44. என் மாமனார் பேர் ரத்னம், வயசு 50. அப்புறம் சக்தி, அவங்க வயசு 23, என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. அப்புறம் அருண், வயசு 30, என்னோட ஹஸ்பண்ட். ஏய், இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? ஓட்டர் லிஸ்ட்டுக்கு கணக்கெடுக்க வந்திருக்காங்க, அதுக்கு தான் பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ சார். சார் தான் உங்க ஹஸ்பண்டா மேடம்? ஆமா. இல்ல சார். ஆமா. இல்ல. ஆமா சார். இல்ல. அட ஆமா சார். இல்ல சார். ஸ்டாப் இட். என்ன மேடம், என்ன ஆளுக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்களா? ஆமாவா இல்லையா? ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க. சார், நான் இவளுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, இவளை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எனக்கு அசிங்கம் தான். அப்புறம் ஏன் சார் இந்த வீட்டில் இருக்காங்க? இந்த வீட்டில் உள்ள சேரு, டேபிள், ஃபேனு, டிவிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இவ்வளவு இங்க இருக்கா. தப்பு சார். என்ன இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிய ஒரு பொருளோட கம்பேர் பண்ணக்கூடாது சார். யோ, உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லுவாங்க நான் ஒன்னும் அவன் புருஷன் இல்ல. அப்போ 2 பேரும் லிவின்ல இருக்கீங்களா? சார், லிவின்ல இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டின்னு வெளியே சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா பொண்ணே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மள மாதிரி ஆம்பளைங்க டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம் இப்படி பயப்படுறாரு? எடுத்து சொல்லுங்க. எங்க சார் சொன்னா கேட்க மாட்டாரு. அப்படியா? இருங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சார், நீங்க என்னதான் லிவிங் டுகெதர்ல இருந்தாலும் மேடம் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால மேடம் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. சூப்பர் சார். பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? எனக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். யோ, நீ ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வந்தியா இல்ல புரோக்கர் வேலை பார்க்க வந்தியா? போய முதல்ல. என்ன சார், 2 லவ் பேர்ட்ஸை சேர்த்து வைக்கணுங்கிற கடமையில தான் இதை சொல்றேன். ஒரு வெங்காயமும் வேணாம், எனக்கு இவ்வளவு பாக்குறதுக்கே பிடிக்கல. ஓ, ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி இவ்வளவு நாள் லிவின்ல இருந்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இங்க இருந்து நீ போயிடு, இல்லன்னா என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவ. இப்படி கோவப்பட்டா எந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கும்? பார்க்க சல்மான் கான் மாதிரி இருக்கீங்க, அவரை போல தன்மையாவும் நடந்துக்கோங்க. யோ, இன்னும் சல்மான் கானுக்கு கல்யாணமே ஆகலையா? பாய. என்ன மேடம் இப்படி ஒரு கோவக்காரரா இருக்காரு? இவர் கூட எப்படி லிவின்ல இருக்கீங்க? ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வெளியில இவரை விடவும் நல்ல பசங்கள்லாம் இருக்காங்க. அதுல ஒருத்தனை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லன்னா காலம் முழுக்க கண்ணீர் சிந்திட்டு தான் யோ, இருக்கணும். நீ இன்னும் இங்க இருந்து போகலையா? கிளம்பிட்டேன் சார். மேடம், நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நான் வரேன்.